வணக்கம், நான் உங்கள் ஆர்ஜி ரஞ்சித். இன்றைக்கி எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 21/7/2026 திருப்பத்தூர் மாவட்டம். வாரம் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை ஒரு அதிகாலை ஒரு 6 மணிலிருந்து ஒரு 9:30 மணி வரை நடக்கக்கூடிய மற்றப்பள்ளி நாட்டு மாட்டு சந்தைக்கு வந்திருக்கோம். இந்த சந்தையில் பார்த்தீங்கன்னா அதிகமாக வரக்கூடிய மாடுங்க பார்த்தீங்கன்னா வளர்ப்பு கண்ணுங்க, நாட்டு பசு மாடுங்க, உழவு காளைங்க, கிடாரிங்க, HF வளர்ப்பு கிடாரிங்கெல்லாம் இந்த சந்தையில் கொண்டு வருவாங்க. ஸோ நிறைய நபர் நம்மக்கிட்ட கேட்குறது பார்த்தீங்கன்னா வளர்ப்பு கண் வீடியோ நிறைய நபர் கேட்குறீங்க. இந்த வீடியோவில் நம்ம ஓரளவுக்கு கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வாரம் பார்த்தீங்கன்னா வந்திருக்கக்கூடிய மாடுங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் யாராச்சும் புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பாருங்கள். சரி வாங்க, இன்று விலை நிலவரம் எப்படி இருக்குன்ட்டு இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஒரு ஜோடி கண்ணுங்க இருக்குது பாருங்கள், நாட்டு கண்ணுங்க. ஸோ நல்ல அற்புதமான கண்ணுங்க. ஒரு செவல நிற கண்ணு, ஒரு புடை கண்ணு மாதிரி சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா சூப்பரான வளர்ப்பு கன்றுங்க, ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. நல்லா ஒரு செவலை கன்று நல்லா சூப்பராக இருக்குது. எந்த ஊர் நைனா மாடு இது? எந்த ஒரு மாடு? மதுப்பட்டு. ஓகே ஓகே. பல்லு வச்சுருக்கேன் நைனா? பல்லு வைக்கல. ஓகே. ஸோ பல்லு இன்னும் வைக்கல. ஸோ மதுப்பட்டு, ஸோ அந்த கிராமத்துலேருந்து கொண்டு வந்திருக்காங்க. ஒரு ஜோடி கண்ணுங்க தான் கொண்டு வந்திருக்காரு. எத்தனை வருஷம் கண்ணு இருக்கும் நைனா இது? புரியல. 2 வருஷம் கண்ணு. ஓகே ஓகே. எவ்வளோ சொல்லியிருக்கீங்க கண்ணு இது? 70. ஓகே. நீங்கள் வியாபாரிங்களா? வியாபாரி. ஸோ வியாபாரி தான். ஸோ மதுப்பட்டிலேருந்து கொண்டு வந்திருக்காரு. ஸோ 2 வருஷம் கண்ணு சொல்லியிருக்காருங்க இந்த ஜோடி. ஸோ ஜோடி பார்த்தீங்கன்னா 75,000 கிட்ட சொல்லியிருக்காரு. ஸோ நல்லா ஒரு அற்புதமான ஒரு நாட்டு கண்ணு. ஸோ ஒரு காரி கண்ணுங்க, நல்ல தரமாக இருக்குது பாருங்க. சூப்பராக இருக்குது கண்ணு. கிட்டத்தட்ட 6 மணி தான் ஆகுது. ஸோ பார்த்தீங்கன்னா மாடுகளும் ஓரளவுக்கு அப்படியே கொண்டு வந்துன்னு இருக்காங்க. ஸோ வியாபாரமும் நடக்குதுங்க. ஸோ கண்ணு பார்த்தீங்கன்னா 20,000 கிட்ட சொல்லியிருக்காருங்க. ஸோ அவர் உள்ளே கேட்குறாரு, 20,000 கேட்குறாருங்க கண்ணு. இங்கே ஒரு ஜோடி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுவும் உழவு காளைங்க தான். ஸோ இந்த ஜோடி அப்படியே எவ்வளோ விலை சொல்கிறாங்கன்ட்டு கேட்டு தெரிஞ்சுப்போம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சங்க சைட்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க. அப்படியே எந்த ஊர் மாடு இது? எந்த ஊர் கொஞ்சம் சொல்லுங்கள். படவேடி. சங்க சைடா? திருவண்ணாமலை சைடு. பல்லு கொஞ்சம் சொல்லுங்கள். பல்லு 2 பல்லு. ஈரல் ஓடி இருக்குல்ல? எவ்வளோ சொல்லிடுறீங்க? 110. ஸோ 1,10,000 விலை சொல்கிறாங்க. ஸோ படவேடு, ஸோ அந்த சைட்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த ஜோடி. ஸோ 2 பல்லு தான் வச்சுருக்கு. ஸோ ஜோடி நல்லா சூப்பராக இருக்குங்க. ஸோ இங்கேயும் ஒரு ஜோடி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா பல்லு வைக்காத கண்ணுங்க தாங்க. ஜோடி பாருங்கள், நல்லா சூப்பரான ஜோடி தான். ஸோ பொடை கலரில் நல்லா சூப்பராக இருக்குங்க.
ஸோ ஏருக்கு பயன்படுத்தக்கூடிய கன்றுங்க. ஸோ அப்படியே ஜோடி பாருங்கள் அப்படி இருக்குன்ட்டு. ஜி எந்த ஒரு மாடு இது? எந்த ஒரு மாடு புரியல? சங்க சைடா? பல்லு வச்சுருக்கா? பல்லு வெட்டுருக்கு. பல்லு எவ்வளோ சொல்லியிருக்கு? 85. ஸோ 85,000 சொல்லியிருக்காருங்க. ஸோ சங்க சைட்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த ஜோடி. ஸோ இங்கேயும் ஒரு ஜோடி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நல்லா அற்புதமான இதுவும் ஏற்காலைங்க தான். ஸோ இது எவ்வளோ சொல்கிறாங்க? அப்படியே பல்லு வச்சுருக்கா, ஸோ ஏரெல்லாம் பழகிருக்கான்னு கேட்டு தெரிஞ்சுப்போம். ஆனால் பல்லு கொஞ்சம் சொல்லணும். ஒன்று பல்லு வச்சிருக்கு, பல்லு ஓடி ஏரெல்லாம் ஓடி இருக்கலாம். ஊர் பேர் சொல்லணும். ஊர் சொல்லுங்கள். புதுக்கோட்டை. ஸோ புதுக்கோட்டையிலேருந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஏருக்கெல்லாம் பழகிருக்காங்கன்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஒன்று பல்லு வச்சுருக்கு, ஒன்று பல்லு வைக்கல இன்னும். ஸோ அப்படியே ஜோடி எவ்வளோ சொல்லியிருக்காரு நாம் கேட்டு தெரிஞ்சுப்போம். நான் எவ்வளோ சொல்லியிருக்கேண்ணா? 1.5. ஸோ 1,15,000 இந்த ஜோடி சொல்லியிருக்காரு. ஸோ இதை முன்ன பின்ன அனுசரித்து வாங்கலாம் இந்த ஜோடிங்க. ஸோ ஏருக்கெல்லாம் பழகிட்டு இருக்காரு. 1,15,000. ஸோ நம்ம பூபதி அண்ணா பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு நாட்டு காளை கொண்டு வந்திருக்காருங்க. காளை நல்லா சூப்பராக இருக்குது. நல்லா பெரிய காளை தான். ஸோ நல்லா அற்புதமாக இருக்குது பாருங்கள் கோபுரம். ஸோ மாடு நல்லா ஹைட்டு வெயிட் நல்லா சூப்பராக இருக்குங்க. ஸோ இந்த வாரம் நல்லா சூப்பரான ஒரு காளை கொண்டு வந்திருக்காரு. அது ஒன்று நம்மளுக்கு ஆகுமா? என்ன பண்ணுறீங்க? சூப்பராக இருக்குங்க காளை. ஸோ நல்லா குணம் கூட நல்லா சூப்பரான குணம். ஏன்னா பல்லு நினைது 4 பல்லு. ஸோ 4 பல்லு வச்சுருக்குங்க. ஸோ நம்ம ப்ரீடுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் நாட்டு மாட்டுக்கு. ஸோ ரேட்டு மட்டும் எவ்வளோன்னு தெரியல, தெரிச்சு நான் ஸ்க்ரீனில் போடுறேன். அற்புதமான ஒரு நாட்டு கண்ணுங்க. ஸோ இன்னும் பல்லு வைக்கல, கண்ணு நல்லா சூப்பராக இருக்குது. ஸோ கலர் நல்லா ஒரு அற்புதமான ஒரு பிள்ளைப்பட கண்ணுங்க. ஸோ இந்த கண்ணு பார்த்தீங்கன்னா 45,000 விலை சொல்லியிருந்தாங்க. இன்னும் பல்லு வைக்கல. ஸோ கண்ணும் நல்லா பார்க்க சூப்பராக இருக்குது. ஸோ சிங்கிளாக தான் கொண்டு வந்திருக்காரு. ஸோ அப்படியே பல்லு போட்டிருக்கா. ஸோ அப்படியே எத்தனை மாதம் கண்ணுன்ட்டு கேட்டு தெரிஞ்சுப்போம். இது எத்தனை மாதம் கண்ணா? எத்தனை மாதம் கண்ணு இருக்கும்?
இல்லை நீங்கள் வேறு ஓ அவருக்கு தெரியல. ஸோ 45,000 விலை சொல்லியிருந்தாங்க. ஸோ இது நம்ம திருப்பதி அண்ணா கொண்டு வந்திருந்தார். ஸோ வியாபாரத்துக்காக பாருங்கள் நின்று இருக்கு. ஸோ நம்ம சங்க சைடு தாங்க இது வாங்க போகிறாங்க. ஸோ ஜோடி நல்லா ஒரே மாதிரி தான் இருக்குது. ஸோ ஹைட்டு ஒன்று நல்லா சூப்பராக இருக்குங்க. ஸோ ரெண்டுமே நல்லா அற்புதமான கண்ணுங்க தான். ஸோ நல்லா அற்புதமான ஸோ ஏறு கண்ணுங்க. ஸோ கண்ணுங்க நல்லா அற்புதமான கன்றுங்க. காலை பாத்தியா ஸோ ஓட்டி பார்க்குறாங்க மாடை. இதுவும் நம்ம திருப்பதி அண்ணாந்து. ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரெண்டு பல்லு தாங்க. ஸோ நல்லா ஒரு பிஸ்கெட் கலர் நல்லா சூப்பராக இருக்குது பாருங்க. நல்லா அற்புதமான காளைங்க. ஸோ ஏரெல்லாம் பார்த்தீங்கன்னா அற்புதமாக பழகிருக்கு. ஸோ ரேட்டு பார்த்தீங்கன்னா 1,20,000 கிட்ட சொல்லியிருக்காங்க இந்த ஜோடி. திருப்பதி முடியாது. அடா இஷ்டம் தான் கூட எல்லாம் கஷ்டம் தான் வச்சுக்க முடியாது. அடா கவர் நோட்டை தான் வாங்க 10 லட்சம் முடியாது. தாண்டி தான் முடியாது. அடா இதை முடியாதான் முடியாது. நோட் வாங்கி நோட் வாங்கி ஸோ ஒரு நாட்டு கண்ணுக்கு வியாபாரம் நடந்துன்னு இருக்குங்க. ஸோ நல்லா அற்புதமான கண்ணு தான். கவுராதான் உடையா மாடா வித்து தின்ட்டேன். இந்த கன்று தான் நல்ல சரியான கண்ணு. கண்ணு நல்லா சுறுசுறுப்பாக இருக்குங்க. ஸோ நல்லா ஒரு ஒயிட்டு போட கண்ணுங்க. ஸோ 37,000 சொல்லி 37,000 சொல்லியிருக்காருங்க அவர் ரேட்டு. ஸோ இந்த கன்று 37,000 விலை சொல்லியிருக்காரு. ஸோ வியாபாரம் நடந்துன்னு இருக்குங்க. ஜோடிக்கு இது ஆள் வராது. ரெண்டு காசு காட்டுடா.
கண்ணு பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இங்கேயும் ஒரு ஜோடி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இன்னும் பல்லு வைக்கல. ஸோ ஏரெல்லாம் ஓட்டியிருக்கு இந்த கண்ணுங்க. ஸோ 83,000 சொல்லி 82,000 ஃபைனல் பண்ணியிருக்காங்க இந்த ஜோடி. நல்ல அற்புதமான ஜோடிங்க இதுவும். ஸோ தலை அடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்குது. ஸோ இன்னும் பல்லு வைக்கல, ஏறுகள்லாம் ஓட்டியிருக்காரு. ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கண்ணுங்க, நல்ல அற்புதமான கண்ணு. ஸோ ரேட்டு வியாபாரம் நடந்துன்னு இருக்குது. ஒரு மரியாதை என்றைக்குமே ஒரு மரியாதை கொடுக்கணும். அப்பா போய் பார்த்துன்னு சொல்லிட்டோம். இன்னைக்கு சொல்ல மாட்டாரு இல்லை, அதெல்லாம் வேணாக்கண்ணே. பணம் ஏதாவது அதுக்காக போய் உனக்கு அம்மா அம்மா தூக்கி சொல்ல மாட்டேன். நான் உனக்குலாம் சொல்ல மாட்டேன், உனக்குலாம் சொல்ல மாட்டேன். தப்பு செய்யறாங்க. ஓட்டி பாரு, ஓட்டி பார்த்துட்டேன். இல்லை ஐயோடா இல்லை வதிதானா? வதிதா ஸோ 2 நாட்டு பசுமாடுங்க. ஸோ ஒரு கன்று ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நம்ம பூபதி அண்ணா அவங்க பையன் அவர் கொண்டு வந்திருக்காரு. ஸோ ரெண்டுமே நல்லா அற்புதமான ஒரு பசுமாடுங்க. ஸோ இது அப்படியே பல்லு கேட்டு போவோம். ஆனால் பல்லு கொஞ்சம் சொல்லலாம். இது கடை கம்மியாக இருக்குது. 4 பல்லு, 4 பல்லு, 1 கடை கம்மி. ஓகே ஓகே. சனியாக கண்ணா இதானே? எத்தனை மாதம் அப்படியே சொல்லணும்? 5 மாதம். ஓகே. போட்டால் எத்தனை கண்ணா? இப்போ போட்டால் 4வது கண். 3 கண்ணு போட்டுருச்சு. ஸோ இப்போ போட்டால் 4வது கண்ணுங்க. ஸோ நல்லா அற்புதமான ஒரு ஜோடி கொண்டு வந்திருக்காரு பாருங்கள். ஸோ ரேட்டு அண்ணன் சொல்லலை. ஸோ அப்படியே மாடு மட்டும் பார்த்துக்குவாங்க. ஸோ 37,000 ஒரு மாடு மட்டும் என்கிட்ட சொன்னாங்க. ஸோ ஒன்று விலை தெரியலைங்க. ஸோ நல்லா அற்புதமான ஒரு நாட்டு கன்று தான். ஆனால் இப்படி நல்ல தரமான கன்றுக்குட்டி. சில வியாபாரம் நடக்குது பாருங்க. எனக்கு டவுட். ஸோ கன்று பாருங்கள், நல்லா சூப்பரான கன்று. ஸோ ரேட்டு தான் எவ்வளோன்னு தெரியல. ஸோ வளர்ப்புக்கு ஏற்ற கண்ணுங்க. ஸோ பால் கன்று. அண்ணா இப்படி வேணும்.
கண்ணு சூப்பரான கன்றுங்க. ஸோ ரேட்டு தெரியல, கண்ணை மட்டும் பார்த்துக்கோங்க. இங்கேயும் ஒரு ஜோடி கண்ணுங்க கொண்டு வந்திருக்காங்க. ஸோ 1 பல் வச்சுருக்கு. ஸோ அந்த கொம்பு கொஞ்சம் லென்த்தாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா 2 பல் போட்டிருக்கு. ஸோ இந்த சைடில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இன்னும் பல் வைக்கல. ஸோ ஜோடி நல்லா ஒரே மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த ஜோடி தான் ரேட்டு எவ்வளோன்னு நம்ம பார்க்கலாம். எவ்வளோ சொல்கிறாங்க? அது எவ்வளோ சொல்கிறாங்க? சும்மா போங்க அப்படியே. ஸோ 1,10,000 இந்த ஜோடி சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம அந்த தாத்தா தான் கொண்டு வந்திருக்காருங்க இந்த ஜோடி. வீரா வீரா போடு. ஸோ மாட்டின் உரிமையாளர் பேர் வீராங்க. ஸோ குனிச்சிலேருந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த ஜோடி. 1,10,000 சொல்கிறாரு. ஸோ ஒரு ஒயிட்டு போட கண்ணுங்க, நல்லா அற்புதமான கண்ணுங்க. ரெண்டுமே காளை கண்ணு கொண்டு வந்திருக்காரு. கண்ணுங்களும் நல்லா வளர்ப்புக்கு ஏற்ற கண்ணுங்க. ஸோ இன்னும் பல்லெல்லாம் வைக்கலைங்க, நல்லாயிருக்கும். கண்ணு நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். நான் பல்லு போட்டிருக்கேண்ணா. இது பல்லு போட்டிருக்கா? பல்லு ரெட்டி வலிசேனா ஊர் ஆண்டியப்பண்ணூர். ஸோ ஆண்டியப்பண்ணூர்லேருந்து இந்த ஜோடி வந்திருக்கு. ஸோ இன்னும் பல்லெல்லாம் வைக்கல. ஒன்று 10 சொல்லி 1,5 சொல்லிக்கிறேன். 1,5 இங்கே கண்ணு மாடு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நம்ம குனிச்சு தண்டமணி ஆனந்த இது. ஸோ அப்படியே பல்லு கேட்டு பார்ப்போம். ஏன்னா பல்லு கொஞ்சம் சொல்லண்ணா. 6 பல். ஓகே ஓகே. கண்ணுண்ணா, கண்ணு என்ன பொட்டக்கண்ணா? பொட்டக்கண்ணா. ஸோ 6 பல்லில் பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டு பசுமாடு. பொட்டக்கண்ணும் போட்டிருக்குங்க. ஸோ மாடு நல்லா கொஞ்சம் உடம்பு கம்மியாக இருக்குது. ஸோ அப்படியே எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னு கேட்க பார்க்கலாம். கண்ணு மாடும் ஏன்னா கண்ணு மாடு எவ்வளோ சொல்லியிருக்கேண்ணா? எவ்வளோ சொல்லியிருக்கு? 37. ஸோ 37,000 சொல்லியிருக்காருங்க கண்ணு மாடும். இங்கே பிள்ளைங்க ஒரு ஜோடி இருக்குங்க. ஒன்று பல்லு போட்டிருக்கு, ஒன்று பல்லு வைக்கல. இது நம்ம குனிச்சி சைட்லேருந்து தான் கொண்டு வந்திருக்காங்க. நல்லா அற்புதமான ஒரு ஏற்காலைங்க. இது ஜோடி எவ்வளோ சொல்கிறாரு? அப்படியே ஏறு பழகிருக்காரு கேட்டு பார்ப்போம். ஏன்னா பல்லு கொஞ்சம் சொல்லேண்ணா. 2 பல்லு, 1 பல்லு வைக்கல. 1 பல்லு வைக்கல, 1 பல்லு வச்சிருக்கு. ஓகே. ஊர் பேர் கொஞ்சம் சொல்லேண்ணா. குனிச்சி. அப்படி பேர் கொஞ்சம் சொல்லுங்கள். உங்கள் பேர்? தண்டபாணி. ஏறு பழகிருக்கா? ஏரெல்லாம் பழகிருக்காரு. ஸோ நல்லா அற்புதமான ஒரு ஜோடி. ஸோ ஜோடி 90,000 சொல்லியிருக்காங்க இந்த ஜோடி. ஸோ உழவு கண்ணுங்க. ஸோ ஜோடி 90,000 சொல்லியிருக்காரு. அற்புதமான ஜோடி போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ வளர்ப்பு கண்ணுங்க, நல்லா தரமான கண்ணுங்க. ஸோ ஒத்தையாக வாங்கியிருக்காங்க. ஸோ ஒத்தையாக வாங்கி ஜோடி போட்டிருக்காங்க. ஸோ நல்லா அற்புதமான கண்ணு வருங்க. 5 மாதத்துக்குள்ளே இருக்குங்க இந்த கண்ணுங்க. இதெல்லாம் விற்பனை முடிஞ்சிருச்சு.
ஸோ ஒரு நாட்டு பசுமாடுங்க, நல்ல ஒரு பொடை கலரில் நல்ல அற்புதமான ஒரு பசுமாடு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அப்படி இது எவ்வளோ சொல்கிறாங்க, செனை இருக்கா, ஸோ பல்லு எவ்வளோ பல்லுன்ட்டு நம்ம கேட்டு பார்ப்போம். நான் அப்படியே செனை இருக்கா கொஞ்சம் சொல்லலாம். 8 மாதம். இப்போ போட்டால் எத்தனை கண்ணா? 4 பல். இப்போ போட்டால் எத்தனை கண்ணு? 2வது கண்ணு. எவ்வளோ வரை கேட்டிருக்காங்க சந்தையில்? 45. ஸோ 45,000 வரை கேட்டிருக்காங்க இந்த நாட்டு பசுமாடு. இப்போ போட்டால் 2வது கண்ணுங்க. ஸோ மாடு நல்லா அற்புதமாக தான் இருக்குது. இந்த HF வாங்கியிருக்காங்க. ஸோ நல்லா அற்புதமான ஒரு ஜாதி குட்டிங்க வாங்கியிருக்காங்க பாருங்கள். ஸோ ஜோடி வாங்கியிருக்காங்க. ஸோ ரெண்டுமே கன்றுங்க தான், நல்லா அற்புதமான கண்ணுங்க. ஸோ அப்படியே ஜோடி வாங்கியிருக்காங்க. நான் எந்த ஊர்னா பார்த்து இது வந்து மேற்காத்தியானூர். மேற்காத்தியானூர். ஓகே. எவ்வளோ சொல்லி எவ்வளோக்கு முடிஞ்சிடும்? எவ்வளோக்கு சொல்லி எவ்வளோக்கு முடிஞ்சிருக்கு? இது வந்து 75,000 ஜோடி. ஜோடி ஆமாம். 80,000 சொன்னாங்க. 75,000. 75,000. பல்லு போட்டிருக்கேண்ணா? இல்லை பல்லு இல்லை. இது எத்தனை மாதம் ஆகுமா இது பல்லு வைக்கிறதுக்கு? பல்லு வைக்கிறதுக்கு இன்னும் ஒரு 6 மாதம் ஆகும். 6 மாதம். ஓகே. இப்போ எத்தனை மாதம் குட்டி இருக்கும்? 1 வருஷத்து குட்டி. 1 வருஷ குட்டி. ஸோ 1 வருஷ குட்டிங்க. ஸோ இன்னும் பல்லு வைக்கல. ஸோ 75,000க்கு ஜோடி வாங்கியிருக்காங்க. ஸோ 80,000 சொல்லி 75 வாங்கியிருக்காங்க. நாட்டு பசுமாடு கண்ணு நல்லா அற்புதமான ஒரு பொட்டக்கண்ணு போட்டிருக்குங்க. ஸோ ஒரு செவலை மட்டி மாதிரி சூப்பரான ஒரு நாட்டு பசுமாடு. ஸோ கண்ணு நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள், லென்த்து நல்லா சூப்பராக இருக்குது. கண்ணு மாடு நல்லா அற்புதமாக இருக்குது பாருங்க. என்ன மாடு யாராவது கொடுக்குவாங்க. ஸோ நல்லா அற்புதமான ஒரு HFல அழகாக ஒரு போடியில் கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள். ஸோ இதெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு ஜாதி குட்டிங்க. இதெல்லாம் புதுப்பேட்டை சைட்லேருந்து ரெகுலராக கொண்டு வரவங்க தான் கொண்டு வந்திருக்காங்க இந்த வாரமும். ஸோ குட்டியும் நல்லா அற்புதமாக இருக்குது பாருங்கள் இந்த குட்டி. ஸோ இதுக்கு தான் ரேட்டு கேட்டுன்னு இருக்காங்க. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 45 கிட்ட சொல்லி ஸோ 35 வரை கேட்டிருக்காருங்க. ஸோ இன்னும் பல்லெல்லாம் வைக்கல, நல்ல அற்புதமான ஒரு கிடாரி. ஸோ கரெக்டாக 45 சொல்லி ஸோ 35 கேட்டிருக்காங்க. நல்ல அற்புதமான ஒரு பெரிய கூட்டு மாடுங்க. ஸோ
ஸோ நாட்டு பசுமாடு இதுவும் குனிச்சிலேருந்து அட்டகாசமாக கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள். பசுமாடு சென மாடு தான். ஸோ மாடு நல்லா சூப்பராக இருக்குது. அப்படியே எத்தனை மாதம் அப்படியே எத்தனை ஈத்து. ஆனால் பல்லு அப்படியே கொஞ்சம் சொல்லலாம். பல்லு சரியாக இப்போ போட்டால் எத்தனை கண்ணுண்ணா? 3வது கண்ணு. செனை அப்படியே எத்தனை மாதம் இருக்குண்ணா? செனை 8 மாதம். ஸோ 8 மாதம் செனைங்க. நல்ல அற்புதமான பசுமாடு. ஸோ நாட்டு பசுமாடு கண்ணு மாடு பார்த்தீங்கன்னா 57,000 சொல்லியிருக்காருங்க. ஸோ 4 லிட்டரு கறவை சொல்லியிருக்காங்க. மாடு நல்லா சூப்பராக இருக்குங்க. ஸோ மடியும் பாருங்க, நல்லா அருமையான ஒரு மடி. ஸோ கண்ணும் போட்டுருங்க. சேங்கண்ணா சேங்கண்ணா பல்லு 6 பல்லா கடமுளைப்பு. ஸோ கடமுளைப்பு. ஸோ ஒரு காளை கண்ணு போட்டிருக்கு. ஸோ ஒரு ஒயிட்டு போட கண்ணு. ஸோ கொஞ்சம் வயசான மாடு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம குனிச்சி சைட்லேருந்து தான் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ பொட்டக்கண்ணு தாங்க போட்டிருக்கேன். ஆனால் குனிச்சி தானே அது மாடு? குனிச்சி தானே? குனிச்சில் இருந்தாங்க கொண்டு வந்திருக்காங்க. ஸோ எவ்வளோ வரை கேட்டுக்கிறாங்கண்ணா சந்தையில்? 35. ஸோ 35 வரை கேட்டிருக்காங்க கண்ணு மாடும். கொஞ்சம் வயசான மாடு. ஸோ 2 ஜெர்சி கண்ணுங்க. ஸோ நல்லா ஒரு செவல நேரத்தில் நல்லா அற்புதமாக கொண்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் சங்க சைட்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நல்லா அற்புதமாக இருக்குது பாருங்கள். நல்லா வளர்ப்புக்கு ஏற்ற கண்ணு குட்டிங்க. சூப்பராக இருக்குங்க. ஜோடி 2மே பொட்டை கண்ணுங்க தான் கொண்டு வந்திருக்காரு. ஏன்னா எந்த நேரம் கண்ணு இருக்குது இது? இல்லை ஜோடி எவ்வளோ சொல்லுங்க? 35. எந்த ஒரு மாடு இது? ஜோடி 35,000 சொல்லியிருக்காரு. ஸோ சங்கத்தில் இருந்து கொண்டு வந்திருக்காங்க. நம்ம சுரேஷ் அண்ணன் அந்த மாடு. ஸோ நம்ம அண்ணா ரேட்டு கேட்டுன்னு இருக்காருங்க. ஸோ கண்ணு மாடு கேட்டுன்னு இருக்காரு வியாபாரம். ஸோ நாட்டு பசு மாடு. ஸோ நல்லா ஒரு ஒயிட்டு போட மாடுங்க. மாடு நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ காம்பு வரிசை கூட நல்லா அற்புதமாக இருக்குது. ஸோ 45,000 ரூபாய் கிட்ட சொல்லியிருக்காருங்க. ஒரு காளை கண்ணு போட்டிருக்கு.
நம்ம அந்த மாதிரியான ஆட்கள் சதுரமா உக்காந்து போட்டாரு. ஸோ நல்லா அற்புதமான ஒரு பிள்ளை நிற கண்ணுங்க. ஸோ நாட்டு கண்ணு கோபுரமெல்லாம் நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். 32,000க்கு வாங்கியிருக்காங்க இந்த கண்ணு. ஸோ இந்த கலர் பார்த்தீங்கன்னா எப்போவுமே கொஞ்சம் ரேட்டும் கூடுதலாக போகக்கூடிய கண்ணு தான். ஸோ வளர்ப்புக்கு வாங்கியிருக்காங்க. நல்லா அழகாக இருக்குது பாருங்கள் கண்ணு. ஸோ ஜோடி போட்டால் நல்லா சூப்பராக இருக்குங்க. கண்ணு நல்லா சூப்பராக இருக்குங்க. ஒத்தையாக தான் வாங்கியிருக்காங்க. ஸோ ஒரு 3 கண்ணுங்க வாங்கியிருக்காங்க. ஸோ எல்லாமே நாட்டு கண்ணுங்க. ஒரு பொடை கண்ணு, ஒரு ஒயிட்டு பொடை கண்ணு, ஒரு செவலை நிற கண்ணு. ஸோ அந்த சைடும் ஒரு கண்ணு வாங்கியிருக்காங்க. ஸோ எல்லாம் பார்த்தீங்கன்னா வளர்ப்புக்கு வாங்கிட்டு போகிறாங்க. அப்படியே எந்த ஒரு பார்த்துக்கோங்க சொல்லலாம். ராணிப்பேட்டைண்ணா. ராணிப்பேட்டை. ஓகே. எவ்வளோ சொல்லி எவ்வளோக்கு வாங்கியிருக்கேன் 3 கண்ணும்? இது வந்து நான் சொன்னாங்க 35 சொன்னாங்க. 30 வாங்கினேன். இது வந்து 5 சொன்னாங்க. 12க்கு வாங்கினேன். 12. ஓகே. அதுண்ணா அது 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 வந்து 35 சொன்னாங்க. 28 வாங்கினேன். 28. ஓகே ஓகே. எல்லாமே வளர்ப்புக்கு போதாண்ணா? வளர்ப்பு. ஓகே. நீங்கள் வியாபாரிங்களா இல்லை? வியாபாரி இல்லை, நம்ம சம்சாரி. கூலிக்கு போகுது. சாமி குறத்துக்கு. அதுக்கு நாளுக்கு போகுது. கூலிக்கு போகுது. மொத்தமே 3மே வேணா? ஆமாண்ணா 3. ஸோ இதெல்லாம் ராணிப்பேட்டை போதுங்க. ஸோ 3 கண்ணும் வாங்கியிருக்காங்க. ஸோ சாமிக்காக வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த கன்று பார்த்தீங்கன்னா அற்புதமாக இருக்குது பாருங்கள். இதுவும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது.